நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவை இப்படி அசால்ட்டா வின் பண்ணிட்டாங்களே. இப்படி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நடந்த நியூசிலாந்து vs சவுத் ஆப்பிரிக்கா தேர்ட் T20 மேட்ச் இருந்துச்சுங்க. இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா மல்டர் ரெண்டாவது ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. சரி, இவர் தான்ப்பா அவுட் ஆனாரு, அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அஞ்சாவது ஓவரில் கோர்னர் அவுட் ஆனாருங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஓவரில் விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு. ஜோசி அவுட் ஆனாரு, ஸ்மித் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விக்கெட்டாக போய்கிட்டே இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப மோசமாக போயிடுவாங்கன்னு நினைக்கும் போது அப்போ தான் ஜார்ஜ் லிண்டேவும் ஜெரால்ட் கோட்ஸையும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து அதிரடி காட்டினாங்க. சரி, இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோரை எடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்போ தாங்க கைல் ஜெமிசன் இருந்துட்டு நான் இவங்கள நல்ல ஸ்கோர் எடுக்க விட்டுருவேனா, நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லி ஒரே ஓவர்லேயே ஜார்ஜ் லிண்டேவையும் தூக்கிட்டாரு, ஜெரால்ட் கோட்ஸையும் தூக்கிட்டாருங்க. இதனால சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு 20 ஓவர் முடிவில் 136 ரன்னு தான் எடுத்தாங்க. இந்த ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம் நியூசிலாந்து சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்னு சொல்லி அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு. அதுக்கு தகுந்தாப்ப கான்வேவும் டாம்லதமும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே 90 ரன்னுக்கு மேலே போயிடுச்சு. இவங்களோட பார்ட்னர்ஷிப்லேயே இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் கேசவ் மகாராஜ் நான் ஒரு விக்கெட்டாவது எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்வேவோட விக்கெட்டை எடுத்தார். ஆனால் கான்வே அவுட் ஆனாலும் டாம்லதம் இருந்துக்கிட்டு நான் எதுக்கு இருக்கேன், மேட்சை வின் பண்ணி கொடுக்க தானே நான் இருக்கேன்னு மனசை ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்தி கடைசி வரைக்கும் நின்று மேட்சை வின் பண்ணி கொடுத்தாருங்க. இதனால இந்த மேட்சை நியூசிலாந்து 17வது ஓவரில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேட்சை நியூசிலாந்து வின் பண்ணனால இந்த T20 சீரீஸில் நியூசிலாந்து 2-1 அப்படின்னு சொல்லிட்டு முன்னிலையில் வந்திருக்காங்க. இந்த T20 சீரீஸில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் சவுத் ஆப்பிரிக்கா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நியூசிலாந்தை ஒரு 90 ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கானால நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே முடியலங்க. கண்டினியூஸாக 2 மேட்சை தோத்துட்டாங்க. இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் சவுத் ஆப்பிரிக்கா நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த சீரீஸை கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறாங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.